ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் 22. வாங்க எனக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஹீரோ ஒர்க் பார்த்துட்ருப்பாரு. அவர் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் புதிய ஆள்கிட்டேருந்து வாங்கியிருப்பாரு. சார், நீங்கள் சொன்ன மாதிரி சைன் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். கான்ட்ராக்ட் இது. ஓகே, நான் பார்த்துக்குறேன். சரி, நீங்கள் போகலாம். சார், அது என்னாச்சு? ஏதாவது சொல்லணுமா? இப்படி லஞ்ச் கூட சாப்பிடாம உழைச்சிட்டு இருந்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இட்ஸ் ஓகே. எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, நீ போ. ஓகே சார். இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கட்டும், முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் செய். நான் தான் சொல்கிறேன்ல, நீ கொஞ்சம் சுஞ்சி. நீயா? ஆமாம், நானே தான். ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அதை விட ஹெல்த் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஹெல்த் நல்லா தானே ஒர்க் பார்க்க முடியும். முதல்ல சாப்பிடு. சரி, ஓகே. உனக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. இதை பார்க்கும்போது உனக்கு ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம். அப்படி என்ன கொண்டு வந்திருக்க ஸ்பெஷலாக? என்னன்னு நீயே கண்ணு திறந்து நல்லா பாரு. இது உனக்கு ஞாபகம் இருக்கா? ம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வாவ், இது கூடமா? உனக்கு ஞாபகம் இருக்கா எங்க நம்ம ஸ்கூல் டேஸ்? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சைனீஸ் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்துடுங்க. இன்னும் நிறையா. அவ்வளோவா உனக்கு? இல்லை இல்லைப்பா, எனக்கு போதும். நீ ஆர்டர் பண்ணதே அதிகம்தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா, இந்த மாதிரி அதுக்கப்புறம் எப்போ கிடைக்குமோ? ஆமாம் ஆமாம், சாப்பிடு சாப்பிடு. எனக்கு அந்த நாளை இன்ன வரைக்கும் மறக்க முடியல. அதனால தான் நான் கொண்டு வந்தேன். எனக்கு பிடிச்சதை நீ மறக்காமல் இருக்கிறன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும், சாப்பிடு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு என்னோட அம்மா இருந்திருக்கலாம். ஆன்ட்டியோட சாவுக்கு ஒரு வகையில் நானும் தானே காரணம். பரவாயில்ல, விடு. ஆனால் நீ கவலைப்படாத ஓயா. ஆன்ட்டியோட சாவுக்கு காரணமான மொபைல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எல்லா வித உதவியும் உனக்கு நான் செய்வேன். இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்காகவாச்சும் இதை செய்வேன். ஆனால் இப்போ என்ன புண்ணியம் சுஞ்சி? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. அவனும் ரிலீஸ் ஆகிட்டான். இப்போ எப்படி அவரை நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால் என்ன வேணால் செய்ய முடியும் ஓயா. நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன். ஸோ நம்ம லவ்வை ஸ்டார்ட் பண்ணலாமா? ம் ம் ஹேய், இந்த நியூஸ் பார்த்தியா? பிரேக்கிங் நியூஸ். ஒயாங் ஜென்னும் சுன்ஷியும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறாங்களாம். ம் எனக்கும் தான் இருக்கிறானே. இப்படி பிரபலமாக எனக்கு எங்கேஜ்மெண்ட் நடக்குமா? ஐயோ, ஏதோ பிளான் பண்ணுறாளே. ஒயாங் குரூப்போட முதலாளி சுன்ஷி பெரிய பணக்காரி. செம்ம மேட்ச்சில் பிரம்மாண்டமாக நடக்கும் கல்யாணம். ஐயோ, ஏற்றி விடுறாளுங்களே. அவள் ரொம்ப ஹேண்ட்ஸம். ஆமாம், அவளுக்கு கொடுத்து வச்சிருக்கு. எனக்கு ஏன் கொடுத்து வைக்கல? நான் எவ்வளோ தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். கையை பிடிச்சதுக்கெல்லாமா லவ் வரும். இப்போ நான் கூட தான் உன் கையை பிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு உன் மேலே காதல் வந்துடுச்சா, இல்லை உனக்கு தான் என் மேலே காதல் வந்துடுச்சா? ஏய், நீ 12 செகண்ட் என் கையை பிடிச்சிருக்கிற. ஹார்ட்பீட் ஏற்கிறது. ஐயோ, குண்டன் தசை மாறுறானே. என்ன ஏற்றுக்கோ. நம்மளாம் ஷென்ஷின் தான் கரெக்டாக வாங்கன்னு நினச்சோம். ஆனால் சுன்ஷின் நடுவில் எப்படி கரெக்டானாங்க? எப்படியோ பிரம்மாண்டமாக நடக்க போகுதுன்றது உறுதிப்பா. எனக்கு இப்போ வட போச்சா? ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொமான்டிக்காக ப்ரொபோசல் நடக்குது. எனக்கும் தான் வாட்ச் இருக்கே. நான் கொடுத்து வச்சதெல்லாம் அவ்வளோதான். இப்போ உனக்கு ப்ரப்போஸ் பண்ணோம், அவ்வளோதானே? இப்போ பாரு மகாஜனங்களே, எல்லாரும் இங்கே திரும்பி பாருங்க. நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். இங்கே வாங்க வை. எதுக்குள்ள கூப்பிட்ட? சொல்லுங்க சீஃப். சீஃபா? இன்னிலிருந்து நான் தாண்டியோ மாப்பு. என்னடா பண்ற? கையை விடு. எல்லாரும் பார்க்குறாங்க. கையை விடு. இப்படி என்ன நோவை சாக்க வைக்காத. என்ன நடக்குது இங்க? ஆமாம், என்ன நடக்குது இங்க? ஹேய், வெய்யோட ஃபேமிலியும் என்னோட ஃபேமிலியும் சேர்ந்து நாங்கள் உன்னதமான ஃபேமிலியாக போகிறோம். அதாவது நாங்கள் 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன, எல்லாரும் ஷாக் ஆகிட்டீங்களா? ஆமாம், எங்களுக்கு பயங்கர ஷாக். அல்லிங், உனக்கு இந்த ப்ரொபோசல் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐம் ஸோ ஹாப்பி. என்ன பண்ணுறீங்க? கை தட்டலாம்ல? ஹோ, லவ்லி லவ்லி. கல்யாணம் பண்ணிக்கிட்டுனா கல்யாண இன்விடேஷனை எனக்கே அனுப்புகிறா. இதில் ஒயாங் சென் சுன்ஷி பேரை பார்க்கும்போது எனக்கு எரிச்சலாக வருது. பிரேக்கிங் நியூஸ். ஒயாங் சென் சுன்ஷி ஃபேமிலி இணைய போகிறாங்க. இது எப்படிமா நடந்துச்சு? அவங்க ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க. ஆக்ஷனா? என்ன ஆக்ஷன்? அது எல்லாமே நாங்கள் உருவாக்குனது தான். என்ன சொல்கிற? இங்கே பாருங்க ஒயாங், நம்ம அவனை அரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும். அப்படின்னா ஆக்ஷனில் இறங்கலாம். ஆக்ஷனா? ஆமாம். எனக்கு என்கேஜ்மெண்ட்னா அவன் கோவப்படுவான். நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஏன்? வாட்? என்கேஜ்மெண்ட்டா? நோ சுன்ஷி, நான் இதுக்கு ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டா அப்புறம் அவனால் உனக்கு ஆபத்து வந்துடும். நோ, நான் ஏன் ஆபத்தில் சிக்க போகிறேன்? நீ என் பக்கத்தில் இருக்க வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது.
அப்பனா ரெடியா? இதான் நடந்துச்சு. கண்டிப்பா சுன்ஷிக்கு என்கேஜ்மெண்ட்னா மொபைல் சும்மா இருக்க மாட்டான். வருவான், ஏதாவது தப்பு பண்ணுவான், கண்டிப்பா மாட்டுவான். சரி விடு, அப்படின்னா இத எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனா, அவன் என்கேஜ்மெண்ட்டுக்கு வருவானா முதல்ல? அது எப்படி வராம இருப்பான்? ஆளுக்கு என்கேஜ்மெண்ட்னா எவனா கம்முனு இருப்பானா? ஓ! அப்படியா? என்னென்ன? அப்படியெல்லாம் ஈஸியா நாங்க லவ் பண்ண பொண்ண இன்னொருத்தனுக்கு விட்டு குடுத்துற மாட்டோம். ஆம்பளைங்கள குறைச்சு எடை போடாதம்மா. ஓ! அப்படியா? அப்படின்னா, நீயும் என்ன போக விட மாட்டல்ல? போய்தான் பாரேன். சரி நான் போறேன். நான் போறேன். நான் போறேன். என்ன நீ டெஸ்ட் பண்ணவும் கூடாது. என்ன விட்டு போகவும் கூடாது. நான் போகவும் விட மாட்டேன். புரிஞ்சுதா? ம். சைனீஸ் தேவதாஸ் ஆயிட்டேனே. சுன்ஷி கால் பண்றா. ஹலோ சுன்ஷி. சொல்லு சுன்ஷி. என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துடுங்க மொபைல். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சுன்ஷி, எனக்கு தெரியும். நீ அவன விரும்பல. ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக தான் இதுக்கு ஒத்துன்ருக்க. என்ன விட உன்னை யாராலயும் பார்த்துக்க முடியாது சுன்ஷி. நீ வேணா ஊன்னு சொல்லு. நான் உன்ன தூக்கிட்டு வந்துடுறேன். அவன நீங்க வந்துருங்க மொபைல். கட் பண்ணிட்டா. உன்னை நான் சும்மா விட மாட்டோம் வயா. உன்னை சும்மா விட மாட்டேன். எங்க எங்க இங்க இல்லை. நீ எங்க இருந்தாலும் நான் வருவேன். இந்த கட்ட வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்து சேரத்துக்குள்ளே ஹபாடி ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து போலாமா? ஓ கம். வந்துட்டியா? உனக்காக தான் ரொம்ப நேரமா நான் அங்கே வெயிட் பண்ணுறேன். என் வாழ்க்கையோட ஒட்டுமொத்த தலைவலியே நீ தான். இன்னைக்கு நான் ஒட்டுமொத்தமாக முடிச்சிடுறேன். ஐயோ ஃபோன் வருதே. யாரும் இங்கே நின்ன மாதிரி இருந்ததே. யாரா இருக்கும்? ஏய், நீ இன்னும் உயிரோடவா இருக்க? உங்களை பார்க்கணும் பாய். சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ்க்கு வந்திருப்பாரு. இங்கே தானே வர சொன்னா. இவன் வேற உயிரோட இருக்கான். நம்ம மாட்டிப்போமோ? வாங்க மிஸ்டர் டாக்டர் மொபைல். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? நான் சாகலன்னு நீ வருத்தப்படுறியா? நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டியடா. யாரும் நம்ப வச்சு கழுத்து அறுத்தா? என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை நம்பினதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். என்னை கொல்ல பார்த்தல நீ. உன்னை நம்பினது நான் தப்பு. நீ சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சேன். ஆனா நீ என்னையே கொல்ல பார்க்குற. நான் உன்னை கொல்ல பார்ப்பேனா? என் கண்ணை பார்த்து சொல்லு. நீயும் நானும் ஒரே நிலைமையில இருந்து வந்தவங்க. நான் உன்னை இப்பவும் நம்புறேன். என்ன குழப்புற என்ன? நீ எல்லாத்தையும் பார்த்துப்பந்தான் தான் நான் உன்னை அந்த பில்டிங்கில் விட்டுட்டு போனேன். உண்மையாவா? ம். அப்படின்னா நீ என்னை நம்புறியா? நிஜமா? இப்போ கூட நான் நம்புறேன். என்னோட நிழலாக தான் நான் ஒன்று பார்க்குறேன். அப்படின்னா எல்லாவும் நீ எதுக்காக செய்கிற? ஷின்ஷிக்காக. அந்த பொண்ணுக்காகவா? ம். இன்னொரு உதவி செய்கிறியா? கண்டிப்பா செய்கிறேன். ஏய், எங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? இது ரொம்ப பெரிய கடையா இருக்கு. அவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் செய்யறதுக்கு பிரம்மாண்டமா எடுத்தா பரவாயில்ல. நமக்கு எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்? வா இங்கேருந்து போயிடலாம். ஏன்? நீ காஸ்ட்லியா போடக்கூடாதா? சரி நான் போய் ட்ரை பண்ணிட்டு வரேன். வாவ்! உண்மையாலுமே இது உனக்கு அற்புதமா இருக்கு. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கு. நான் உன்னை எப்படி மிஸ் பண்ணேன்? ஹே! என்ன பார்த்துட்டு இருக்க? தடவி கொடுத்தது போதும். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரியா? நான் போறேன். இந்த கோட்ல நீ ரொம்ப அழகா இருக்க. ஆமா மேடம். ரொம்ப அழகா இருக்காரு. ஹீரோ மாரி இருக்காரு மேடம். ஆ அப்படியா? இல்ல, இல்ல. ஆவரேஜா தான் இருக்க. இருக்கட்டும். முதல்ல போய் உன்னோட ட்ரெஸ் போட்டு வா. ஓகே. சார், உள்ள இருக்கிறது அவங்க சூஸ் பண்ண ட்ரெஸ் இல்ல. எனக்கு தெரியும். நான் வடிவமைச்ச கேரக்டர் இவ்ளோ அழகா இருப்பானா? எனக்கு இதெல்லாம் நோட் பண்றதுக்கு அப்ப டைமே இல்ல. சரி ட்ரெஸ். ஏய்! என்ன இந்த ட்ரெஸ் இருக்கு? அந்த ட்ரெஸ் தான். முதல்ல போட்டு வெளில வா. அப்புறம் பேசிக்கலாம். என்ன இவன் கல்யாண ட்ரெஸ்ஸ குடுத்துட்டு இந்த ட்ரெஸ் தான் என்னோடதுன்றான். சரி போவோம். அ லூலி. வாவ்! உண்மையாலுமே நீ கார்ஜியஸா இருக்க. பியூட்டிஃபுல். தேங்க் யூ. இந்த மாதிரி என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஒரு நாள் நிக்கணும்ல. சார் நான் உங்கள ஃபோட்டோ எடுத்து குடுக்குறேன். ஆ இந்த கிளிக் ஓகே. அப்புறம் இப்படி. ஆ இந்த போஸ் ஓகேவா? ஓகே மேடம். எனக்கு தெரியும். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நான் இங்கேருந்து போயிருவேன். இந்த ட்ரெஸ் போட முடியாதுன்னு தானே நீ இப்படி பண்ண. கண்டிப்பா ஒரு நாள் நம்ம 2 பேரும் இந்த ட்ரெஸ்ல இருப்போம். ஆ ஃபோட்டோ எடுத்தாச்சா? எனக்கு ட்ரெஸ் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆனா, எனக்கு நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு இவளுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நெனைக்கிறேன். என்னால முடியாது லூலி. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம 2 பேரும் செப்பரேட் ஆகி தான் ஆகணும். நீ நெறைய கற்பனை வளர்த்துட்ருக்கியோன்னு நான் நெனைக்கிறேன். சாரி லூலி.
அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கீப் ஸ்மைலிங். டாடா. ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண சொல்லுங்க. லவ் யூ ஸோ மச்.